ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கேப்சிகம் பிரெட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேப்சிகம் பிரெட் மசாலாவுக்கு தேவையான ஒரு ப்ரெட்டை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் ஒரு 5 பிரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ப்ரெட்டோடு சேர்த்து என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கேப்சிகம் ஒரு 2 கேப்சிகம் வெட்டி எடுத்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் ரெட் சில்லி பவுடர். இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஒயிட் ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ மஸ்டர்ட் சீட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் எடுத்துக்கலாம். சும்மா பெப்பரை அரைச்சி தூளாக எடுத்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் அந்த சிக்கன் கிரேவி மசாலா அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி வச்சு, நான் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் கடுகு போடுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணும்போது நீங்கள் லைட்டாகவே உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால நான் வெங்காயம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்குறேன். ஸோ நல்லா வதக்கி நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலராக வர வரைக்கும் வெங்காயம் நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். ஸோ இந்த ப்ரெட் நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியுமே நான் இங்கே 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கரெக்டாக 2 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது போதுமானது. அப்புறமா இதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நல்லா ஒதுக்கிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா அந்த கிரேவி மாதிரி வந்தால் தான் நமக்கு அது அந்த ப்ரெட்டில் அந்த எசன்ஸ் இறங்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நல்லாவே அதை கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இப்போ வெங்காயம் ஃபஸ்ட் ஆட் பண்ணோம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா நான் லைட்டாக சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நமக்கு அந்த சிக்கன் கிரேவி மசாலா ஃப்ளேவர் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நம்ம அந்த கேப்சிகம் இதுவும் ஆட் பண்ணுவோம். அப்போ இன்னும் நமக்கு நல்லாவே அந்த எசன்ஸோட டேஸ்ட்டு வெங்காயத்துலையும் தக்காளியும் இருக்கிறது அப்படியே கேப்சிகமோடு சேர்த்து போடும். அதுக்காக நான் இனிஷியலாகவே இந்த கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். கேப்சிகமும் அதோடு ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி கூட நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இனிஷியலாக நான் கருவேப்பிலை யூஸ் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரும்பாலும் கருவேப்பிலை இதில் போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணல. சில பேருக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகமாக விட்டு நல்லாவே அதை கிண்டி எடுக்கிறோம். இப்போ மெயினாக நமக்கு இதுதான் ஃபுட்டில் நமக்கு கேப்சிகம் ஃப்ளேவர் மசாலா பண்ணுறதுனால நம்ம அதிகமாக கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு இப்போ கேப்சிகம் வேக ஆரம்பிச்சிட்டு நம்ம கேப்சிகம் நல்லா வர வரைக்கும் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சமாக மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் பொடின்னு சொல்லலாம், வத்தல் தூள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு ப்ரெட்டில் கொஞ்சம்
அது பிரெட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அதோட கொஞ்சம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நான் கூட கொஞ்சம் பெப்பர் பொடியும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெப்பர் வந்து நம்ம வந்து சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது எல்லாமே வந்து நல்லா வந்து இந்த கிரேவி எசன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் இப்போ வந்தாச்சு. ஸோ நல்லா இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் வந்து இங்கே வந்து ப்ரௌன் ப்ரெட் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதாவது வீட் ப்ரெட் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து சில பேர் வந்து வீட் ப்ரெட் லைக் பண்ண மாட்டீங்க, நீங்கள் நார்மல் ப்ரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஓன் சாய்ஸ் தான். ஸோ அந்த ஒயிட் ப்ரெட்டில் கூட நல்லாயிருக்கும். நான் ப்ரௌன் ப்ரெட்டில் ட்ரை பண்ணேன், எனக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம அந்த ப்ரெட்டை அப்படியே வந்து அந்த கிரேவியில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவு எல்லா ப்ரெட்டும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த எசன்ஸ் உள்ள இறங்குறதுக்கு ஒரு 1 or 2 minutes மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுக்க அது அப்படியே வந்து இந்த ப்ரெட்டோட கலரு சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கேப்சிகம் பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சாஸோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கேப்சிகம் பிரெட் மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், 10 minutesல நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you for watching. Please subscribe to our YouTube channel.